வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ITIயில் 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு மற்றும் தனியார் ITIயில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று முடிந்தது. இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்களுக்கு நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை குறித்து தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ITI மாணவர்கள் சேர்க்கை நேரடி சேர்க்கை தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 125 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 301 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் நேரடி சேர்க்கை 23/6/2025 முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த அரிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று தாம் விரும்பும் தொழிற்பிரிவை தெரிவு செய்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா மூடு காலனி அதாவது ஷூஸ், விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி இவை அனைத்தும் வழங்கப்படும். சென்ற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களில் 85% பேர் பல முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழில் 4.0 உள்ளிட்ட பல நவீன தொழிற்பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த அலைபேசி எண் அல்லது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான தகவல்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 2025-2026 கல்வியாண்டில் ITI மாணவர் சேர்க்கைக்கு விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். கடந்த மாதமே ITI மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பங்கள் நடைபெற்று முடிந்தது. மேலும் இந்த ITI மாணவர் சேர்க்கை குறித்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது www.skilltraining.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரகம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த இணையதளத்தில் தான் ITI மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்கும் இந்த இணையதளத்தில் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுல ரிவைஸ்டு அட்மிஷன் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. ITI அட்மிஷன் 2025 இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கான வசதி இந்த இணையதளத்தில் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த இணையதள விண்ணப்ப படிவம் மூடப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ITI மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை விளக்க குறிப்பீடு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு 2025 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்த பயன்படுதல். இதுல இந்த பயிற்சி நிலையங்களின் மாணவர் சேர்க்கை பொது தகவல்கள் என்னென்ன பாடப்பிரிவுகள் அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் தேவைப்பட்டால் இந்த ப்ராஸ்பெக்டஸை ஒரு வாட்டி தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ட்ரேட் ஆஃபர்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ITIs. கிளிக் ஹியர் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் என்னென்ன பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது, எங்கெங்கு இந்த அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ளது என்பதை பத்தி மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ட்ரேட்ஸ் ஆஃபர்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ITIs அப்படி கொடுத்திருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் PDF லிங்க் கொடுத்திருப்பாங்க. இதுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இருக்கும். உங்களது மாவட்டத்தை நீங்கள் தெரிந்தெடுத்து அதுல இந்த கிளிக் ஹியர் டு வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தொழிற் பிரிவுகள் கொடுத்திருப்பாங்க. சேர்க்கை 2025 அந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், அங்கு என்னென்ன தொழிற்பிரிவு பயிற்சி வழங்கப்படுகிறது, பயிற்சி காலம் எவ்வளவு, அதற்கான கல்வி தகுதி எவ்வளவு, தொழிற்பிரிவு வகை, பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகள், அந்த மாதிரி விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. இதுல மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அரசு ITI எங்கெங்க இருக்கு, அதுல என்னென்ன தொழிற்பிரிவு பயிற்றுவிக்கப்படுகிறது, தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள், அதன் முகவரி, அங்கு என்னென்ன தொழிற்பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிற
தெளிவான விளக்கம் இந்த ஃபைல்ல கொடுத்திருப்பாங்க. ஆகவே மாணவர்கள் உங்களது மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்கள், அரசு தொழிற்பயிற்சி நிலையம் எது, தனியார் தொழிற்பயிற்சி நிலையம் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அட்மிஷன் பெற்றுக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே விருப்பமுள்ள மாணவர்கள் ITI பயில விருப்பம் இருந்தால் நேரடி சேர்க்கையில் கலந்து கொண்டு அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.